வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் சரவணகுமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று முதல் 4 நாள் பயணமாக மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் முதற்கட்டமாக அவர் மகாராஷ்டிரா மாநிலம் சென்றடைந்தார். தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்ஷெட்பூரில் ஸ்ரீ ஜெகநாத் ஆன்மீக மற்றும் கலாச்சார அறக்கட்டளை ஏற்பாடு செய்துள்ள ஸ்ரீ ஜெகநாதர் கோவிலின் பூமி பூஜை விழாவிலும் குடியரசுத் தலைவர் பங்கேற்க உள்ளார். ஜாம்ஷெட்பூரில் உள்ள மணிபால் டாடா மருத்துவக் கல்லூரியை பார்வையிட்ட பின்னர் அவர் மாணவர்களுடன் கலந்துரையாட உள்ளார். வரும் வெள்ளிக்கிழமை அன்று ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். ஜல்சக்தி அமைச்சகம் நாடு தழுவிய ஜல் மகோத்சவ் அடுத்த மாதம் 8ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை புதுடெல்லியில் நடைபெற உள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்ற பன்மொழி சுஜல் கிராம் சம்வாத்தில் உரையாற்றிய குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் அசோக் கே மீனா இதனை தெரிவித்தார். ஜல் அர்பன் திவாஸ் மூலம் கிராம பஞ்சாயத்துகளுக்கு நீர் வழங்கல், நீர்த்தர சோதனை மற்றும் கண்காணிப்பு ஆகியவற்றை வலுப்படுத்துவது மற்றும் பாதுகாப்பான குடிநீரை உறுதி செய்தல் ஆகியவற்றில் இந்த மகோத்சவ் கவனம் செலுத்தும். ஒவ்வொரு கிராமத்திலும் நிலையான சமூக தலைமையிலான நீர் நிர்வாகத்தை உறுதி செய்வதற்காக ஜல் மகோத்சவத்தில் ஆர்வத்துடன் பங்கேற்க அவர் அழைப்பு விடுத்தார். தொழிலாளர் குறியீடுகளின் கட்டாய விதிகளின் கீழ் 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கான ஊழியர் மாநில காப்பீட்டுக் கழகத்தின் வருடாந்திர சுகாதார பரிசோதனை முகாம்களை மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைத்தார். புதுடெல்லியில் நடைபெற்ற ESICயின் 75வது நிறுவன தின கொண்டாட்டத்தின் போது உரையாற்றிய திரு மன்சுக் மாண்டவியா, நாடு முழுவதும் உள்ள தொழிலாளர்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கும் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் மத்திய அரசின் வலுவான உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்று கூறினார். தற்போது 15 கோடிக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு இந்த அமைப்பு சேவைகளை வழங்குகிறது என்றும், நாடு முழுவதும் 156 மருத்துவமனைகள், 17 மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் 1600 மருந்தகங்கள் கொண்ட மிகப்பெரிய கட்டமைப்பாக வளர்ந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் வரும் 5 முதல் 10 ஆண்டுகளில் மத்திய அரசின் தேசிய நிதி மைய திட்டத்தின் 2வது கட்ட பணிகள் 40 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி தற்போதுள்ள பொது சொத்துக்களை புதிய கட்டமைப்பு திட்டங்களில் முதலீடு செய்வதன் மூலம் கட்டமைப்பு துறையும் பொருளாதாரமும் வளர்ச்சி பெறும் என்று நிதி ஆயோக் கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டு முதல் 2030ஆம் ஆண்டு வரை மேற்கொள்ளப்படும் சொத்துக்களை நிதிமயமாக்கும் மத்திய அரசின் 2வது கட்ட திட்டத்தின் கீழ் 40,60,000 கோடி ரூபாய் கிடைக்கப்பெறும் என்றும் நிதி ஆயோக் கூறியுள்ளது. வரும் 5 ஆண்டுகளில் 12 பிரிவுகளின் கீழ் இத்திட்டத்தை முன்னெடுத்து 16,72,000 கோடி ரூபாய் திரட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நிதி ஆயோக்கின் அறிக்கை கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் ஆயுத்த பணிகளை ஆய்வு செய்வதற்காக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினர் நாளை சென்னை வருகின்றனர். தேர்தலுக்கான ஆயுத்த பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள தலைமை செயலாளர்கள், வருமான வரித்துறை, சுங்கத்துறை, அமலாக்கத்துறை, காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். நியூயார்க் நகரில் 150 ஆண்டுகளில் இல்லாத அளவு மிக மோசமான பனி புயல் தாக்கி வருவதால் அங்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பனி புயலின் தாக்கத்தால் பல இடங்களில் 3 அடி உயரம் பனி குவிந்துள்ளதாகவும், இதையடுத்து நியூயார்க், நியூஜெர்சி நகரங்களில் அவசர போக்குவரத்தை தவிர அனைத்து போக்குவரத்துக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நியூயார்க்கின் முக்கிய விமான நிலையங்களில் 10,000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறையின் நுகர்வோர் குறைதீர்ப்பு மன்றம் சார்பில் காரைக்கால் பகுதி மின் நுகர்வோருக்கான குறைதீர்ப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளது. இந்த முகாம் காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. மின் நுகர்வோர்கள் தங்கள் மின் சேவை தொடர்பான குறைகள், கூடுதல் மின் சுமை, புதிய இணைப்பு அல்லது மின் கட்டண புகார்கள் போன்ற பிரச்சனைகள் குறித்து மன்ற தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்து தீர்வுகளை பெறலாம் என்று காரைக்கால் மின்துறை செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மின் நுகர்வோர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மின்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. ICC ஆண்கள் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய ஆட்டத்தில் இங்கிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகள் விளையாடுகின்றன. டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி சற்று முன் வரை 18 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.